ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் கெவின் ஓவன்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க பிளட் லைன் அண்ட் ஆல்சோ மணின்றவங்க நமுத்து தூர போட்டாங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சு, ஸோ ஸ்மாக் டவுனோடைய கிளாசிக் மூமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்மாக் டவுனோட ரிசல்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் அப்டேட்ஸ் எல்லாத்துலேயும் சொன்னது தான். ஸோ இந்த வாரத்தோட சேர்த்து நெக்ஸ்ட் வீக்கான டேப்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் மென்ஷன் பண்ணி டபிள்யூடபிள்யூயும் பார்த்திங்கன்னா டேப் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதை பற்றி நான் தனியாகவே வீடியோவாக போடுறேன், ஏன்னா இப்போ ஸ்மாக் டவுன் ரிசல்ட்டே வந்து பெரிய வீடியோவாக வந்துடும். ஸோ அந்த அப்டேட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பாய்லரே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து போட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்மாக் டவுனுக்கு வந்துடலாம். ஸோ ஸ்மாக் டவுன் வந்தோடனே ஸ்மாக் டவுனை கிக் ஆஃப் பண்ணது நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான். ஸோ கோடி ரோட்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபேமிலின்னு நான் வந்து ராண்டி ஆர்டனை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஃபேமிலின்றது பிளட்டை பற்றி கிடையாது. ஸோ எனக்கு ஒரு பிரதர் இருக்கான். ஸோ ராண்டி ஆர்டன் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான். ஸோ எல்லா டைமும் அவன் எனக்கு பிரதராக இருந்தது மட்டும் இல்லாமல் அவன் எனக்கு ஒரு ஹீரோவாக இருந்தால், ஒரு ரோல் மாடலாக இருந்தான்றதை சொல்கிறாங்க. ஈவன் நான் ரெசில்மேனியாவில் ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணும்போதும் வந்து என் கூட நின்னது அவன் தான்றதை சொல்கிறாங்க. அவனை வந்து இப்போ வரைக்கும் பிளட் லைன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ சோலோ சிக்காவா, ஸோ ரெசில்மேனியா 39 சரி. ஸோ உன்னோட பிரச்சனை எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் இப்போயும் சொல்கிறேன், நீ வந்து என்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியும் கிடையாது, நீ ஒரு குவாலிஃபைடும் கிடையாதுன்றது நம்மளுடைய சோலோ சிக்காவை பற்றி நம்ம கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நம்ம சோலோ சிக்காவா, நீ வந்து இப்போ வந்து உனக்கு நான் பாடம் போகிறதுக்காக வந்து சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்சும் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து உனக்கான காஸ்ட்டை வந்து நான் கொடுப்பேன்றதை வந்து நம்மளுடைய ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஆஸ்டின் தியரியும் கிரேசன் வார் இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்டின் தியரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல என் ஃபேஸை பாரு, ஸோ எந்த லெவலுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஸோ பிளட் லைன் என்னை அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம் நீ தான். ஸோ அதனால் வந்து உன்னை வந்து நான் வந்து பழி தீர்க்க போகிறேன்றதை வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கோடி ரோட் சிம்பிளாக வந்து, ஸோ இந்த இடத்துல கிரேசன் வார் உனக்கு நீ கனெக்ட் பண்ணனால தான் உன் ஃபேஸ் வீங்கி இருக்குன்றதை நினச்சேன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பிரச்சனை வர மாதிரி பார்ப்பாரு. ஸோ கிரேசன் வார் நோட் பண்ணி எங்களுக்குள்ள பிரச்சனை வரதெல்லாம் பார்க்காத, ஸோ உனக்கு கொடுக்க வேண்டியதை நாங்கள் திருப்பி கொடுப்போம்ன்றதை சொல்கிறாங்க. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்றாரு. ஸோ இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி ரிங்கை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. பட் அந்த இடத்துல நம்ம பாக்ஸர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரோட நேம் எனக்கு வாயில் வர மாதிரில. ஸோ அவர் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் கையில் ஒரு சேரை கொடுத்து ஸோ அட்டாக் பண்ண சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ ஸ்பீட் சாம்பியனான ஆண்ட்ராடே வர்சஸ் கார்மெலா ஹேஸ் மேட்ச் நடக்குது. இதுக்கு முன்னாடி கார்மெலா ஹேஸ் ப்ரொமோ கட் பண்ண போகிறாரு. ஸோ ஆண்ட்ராடே பற்றி ஸோ இந்த மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், ஸோ நான் தான் வின் பண்ண போகிறேன்ற மாதிரி நம்மளுடைய கார்மெலா ஹேஸ் ப்ரொமோ கட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இந்த வாரமே வந்து ஒரு ஹைலைட்டான மேட்சாக தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ போத் மெம்பர்ஸ் வந்து நல்லா டெக்னிக்கலாகவே சண்டை போட்டாங்க. ஸோ மொத்தம் அந்த மூவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணுற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் காட்டியிருந்தாங்க. இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு பேப்பரிக்கு ஒருத்தான மேட்ச் தான். ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன்லேயே ஒரு நல்ல ஹைலைட்டான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஆண்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷரை கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டாங்க. சீரியஸ்லி இந்த மேட்ச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சுக்கு அப்புறமா வந்து நமக்கு இந்த கோடி ரோட்ஸ் வந்து நிக்கால்டிஸை மீட் பண்ணுறாரு. ஸோ நிக்கால்டிஸ்ட்டை கேட்குறாங்க, ஸோ கிரேசன் வாரம் ஆஸ்டின் தியரி கூட எனக்கு ஒரு மேட்ச் வேணும், ஸோ ஹேண்டிகேப் மேட்சாகவே புக் பண்ணுங்கன்றதை சொல்கிறாரு. ஸோ நிக்கால்டிஸ் ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, நீ டபிள்யூடபிள்யூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன், இந்த பிராண்டோட முக்கியமான சாம்பியன், ஒன்றை வச்சு நான் வந்து விளையாட விரும்பலை. ஸோ அதனால் வந்து உனக்கான டேக் டீம் பண்ணரை கூட நான் உனக்கான மேட்சை வந்து கன்ஃபியூ பண்ணுறேன்றதை வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறமா வந்து பேலிக்கும் நயா ஜாக்ஸுமான ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட் நடக்குது. இதில் வந்து நயா ஜாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உன்னை பீட் பண்ண போகிறேன், உன்னை பீட் பண்ணி இந்த டைட்டில் நான் வின் பண்ணிடுவேன்றதை சொல்கிறாங்க. ஸோ பேலி சொல்கிறாங்க, நீ வந்து பழைய நயா ஜாக்ஸ் தான், 2017 இருந்த நயா ஜாக்ஸ் தான், அந்த இடத்துல நீ சம்மர் ஸ்லாமில் என்னை வந்து காஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கான ரிவெஞ்சை நான் கொடுப்பேன். ஸோ நான் வந்து சம்மர் ஸ்லாமில் சாம்பியனாக தான் வரப்போகிறேன், சாம்பியனாகவும் போக போகிறேன்றதை சொல்கிறாரு. நீ வந்து பழைய நயா ஜாக்ஸ் தான், ஸோ நீ ஒன்றும் புது நயா ஜாக்ஸ்லாம் கிடையாதுன்ற சொல்கிறாங்க. ஸோ நயா ஜாக்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஸோ நான் ஒரு குயின் ஆஃப் த ரிங், என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. பட் பேலி ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ப்ரோமோ கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம நயா ஜாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ பாதியிலே வந்து எந்திரிச்சு போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் வந்து நம்மளுடைய பியாங்கா பெலர், ஜேட் கார்கள் வந்து நிக்கால்டிஸை பார்க்கலான்னு போவாங்க. அதே வழக்கம் போல் நம்ம பைப்பர் நியூ வந்து செல்சி கிரீன் நிற்கிறாங்க. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போகணுன்றதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்ஷியல் உருவாகுது. ஸோ இது யார் பேசலாம்ன்றதை நம்ம ஒரு மேட்ச் வச்சு முடிவு பண்ணிக்கிறோம்ன்றதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் நடக்கும். ஸோ அதுக்கான மேட்ச் தான் இப்போ நடக்குது. ஸோ
பியாங்கா பெலருக்கும் நம்ம செல்சி கிரீனுக்குமான மேட்ச் நடக்குது. இதில் வந்து நம்ம செல்சி கிரீனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லணும்னா, ₹100 நடிக்க சொன்னால் ₹1000 நடிச்சிருக்காங்க. ஸோ பட் இருந்தாலும் அவங்களுடைய அந்த இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவங்க வாங்கின ஃபினிஷர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம செல்சி கிரீன் வந்து பியாங்கா பெலரை ரோல் பண்ணி பின் பண்ணி வின் பண்ணலான்னு பார்ப்பாங்க. அதே இதை வந்து நம்ம பியாங்கா பெலர் ரோல் பண்ணி, ஸோ பியாங்கா பெலர் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஜேட் கார்களுக்கும் பைப்பர் நியூனுக்கான ஃபேஸ் ஆஃப் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ஆஃப் நடந்தது மட்டும் இல்லாமல் இவங்க செலிப்ரேட் பண்ணும்போதே வந்து ஸோ ஒரு விமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஸான ஆல்பா ஃபயர் ஈஸ்லாண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகுறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து ரீமேட்ச்க்காக எவ்வளவோ இது பண்ணுறீங்க, ஸோ நிக்காலிஸை பார்க்க போகிறான்றீங்க, ஸோ இவங்களுக்கு மேட்ச் விளையாடுறீங்க, ஸோ சாம்பியன்ஸ் நாங்கள் தானே முடிவு பண்ணோம், ஸோ நெக்ஸ்ட் வீக் வர வெயிட் பண்ணுங்கள், பட் வாய்ப்பு இல்லைன்றதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துல சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் நிக்காலிஸ் வராரு. ஸோ நிக்காலிஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ போத் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் அண்ட் எல்ஏ நைட்டை வந்து கால் அப் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா நிக்காலிஸ் மென்ஷன் பண்ணுறாரு, இந்த கான்ட்ராக்டில் நான் சைன் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் தான் சைன் பண்ண வேண்டியது இருக்குன்றது. ஸோ எல்ஏ நைட் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. நானும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரி இங்கே ஆரம்பித்தது கிடையாது, ஸோ போன வருஷமே ஆரம்பித்தது இதே ரேம்ப் வழியாக தான் வந்து உன்ட்ட நான் கால் அப் பண்ணேன். ஸோ அங்கேருந்து நீ வந்து அந்த இடத்துல சாம்பியன் இல்லாமல் தான் இருந்த, அதுக்கப்புறமா வந்து சாம்பியன் ஆகிட்டு அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ லோகன் பால் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நானும் உன்ட்ட எவ்வளவோ வந்து வம்பிழுத்து பார்த்துட்டேன், நீ டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி தெரில, அதனால தான் வீட்டுக்கு வந்தேன், ஒரு மொக்கையாக ஒரு செக்யூரிட்டி வேறு போட்டுருந்தேன், அந்த முட்டா பையன் என்னை உள்ளே விட்டுட்டான், ஸோ நான் வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் நாசம் பண்ணிட்டு போனேன், பட் நீ எந்த அளவுக்கு கோவமாக வர முடியாது, நான் என்ன தான்டா பண்ணன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்ஏ நைட் கேட்குறாரு. ஸோ லோகன் பால் சொல்கிறாரு, இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக குழம்பாத, ஏன்னா நான் ஒரு சாம்பியன், ஸோ ஒரு சாம்பியன்கிட்ட வந்து எப்படி கேட்கணுன்றதை நீ கேட்கணும், எனக்கு வந்து உன்ட்ட டிஃபெண்ட் பண்ண பிடிக்கல, ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு வந்து உன்ட்ட டிஃபெண்ட் பண்ண பிடிக்கல, எனக்கான ஆப்போனண்ட் யாருமே ஏற்ற மாதிரி இல்லைன்றதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரவர்ஷியல் உருவாகுது. ஸோ இதை பற்றி நம்ம லோகன் பால் சொல்லிடுறாரு, நான் ஒன்றும் ஒரு நார்மலான WWE சாம்பியன் கிடையாது, நான் ஒரு சாம்பியன், ஸோ என்னையும் பார்த்துக்கோ, என்னோடய பிரதர் லோகன் பாலையும் ஜாக் பாலையும் பார்த்துக்கோ, நாங்கள் எப்படி இந்த இண்டஸ்ட்ரியை கலக்கிறோம், ஸோ அதே மாதிரி தான் வந்து எங்களுக்கான ஆப்போனண்ட் வந்து ஈக்குவலான ஒருத்தவங்கள தான் சூஸ் பண்ணுன்றதை சொல்கிறாரு. இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்ஷியல் போயிடுது. ஸோ அந்த இடத்துல நிக்காலிஸ் வந்து 2 பேரையும் பிரித்து விட்டுறாரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நிக்காலிஸ் போனதுக்கப்புறமா 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். இதுக்கப்புறமா எல்ஏ நைட் வந்து சண்டை போட்டதுக்கப்புறமா வந்து பேக் ஸ்டேஜில் சாண்டஸ் எஸ்கோபார் கூட பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறாரு. ஸோ சாண்டஸ் எஸ்கோபார் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இவங்க லோகன் பால், எல்ஏ நைட், சாண்டஸ் எஸ்கோபாருக்கான ட்ரிபிள் த்ரெட் மணி இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து நீ லோகன் பாலை பின் பண்ணி தான் வின் பண்ண, ஸோ நம்ம 2 பேருக்கான ஒரு பகை இருக்குது, வேணும்னா அதை வந்து நெக்ஸ்ட் வீக் ரீமேட்ச் வச்சுக்கலாம், ரீமேட்ச்ன்றதை விட ஒரு மேட்ச் வச்சுக்கலாமான்றதை கேட்குறாங்க. ஸோ எல்ஏ நைட் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ப்ராப்ளி இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க, இவங்களுக்கான மேட்ச் நெக்ஸ்ட் வீக் நடக்கும்ன்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ மிச்சின் மியாயும் வர்சஸ் டிஃபனி ஸ்டாட்டனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ டிஃபனிக்கு சப்போர்ட் பண்ணுறதாம நயா ஜாக்ஸ் இருக்காங்க, மிச்சினுக்கு சப்போர்ட் பண்ணுறதாம WWE விமன்ஸ் சாம்பியன் பேலி இருக்காங்க. ஸோ பேலி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க, மணி இந்த பேங்க் எடுத்துடுறாங்க. ஸோ மணி இந்த பேங்கை பார்த்தோன்னே டிஃபனி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. பட் நயா ஜாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க, பட் மணி இந்த பேங்கை வச்சு நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல பேலி வந்து நம்ம மணி இந்த பேங்கை வந்து பார்த்திங்கன்னா போட்டு துவச்சி எடுத்துடுறாங்க, ரிங்கில் தூக்கி அடிக்கிறாங்க, கம்யூனிட்டி டேபிள் அடிக்கிறாங்க, கடைசியாக தரையில் வச்சு ஒரு 2 மிதி மிதிச்சிடுறாங்க. ஸோ மொத்த மணி இந்த பேங்கே வந்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக உடச்சி போட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிஃபனிக்கு சைடில் கொடுத்துட்றாங்க. இதை பார்த்து டிஃபனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆனாங்க. இதை யூஸ் பண்ண மிச்சின் மியாயும் பார்த்திங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராபப்ளி நம்ம டிஃபனி ஸ்டாட்டன் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருப்பாங்க, இதை கஸ்டமைஸ் பண்ண போகிறேன்ற மாதிரி. ஸோ அதுக்கான லீடாக கூட இருக்கலாம், ஸோ அதுக்காகவே வந்து WWE பண்ணியிருக்கலான்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதுக்கப்புறமா வந்து டேக் டீம் பார்ட்னராக கெவின் ஓன்ஸே வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் டேக் டீம் பார்ட்னராக வந்து அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுறாரு. அண்ட் ஆல்சோ இவங்களுக்குள்ள மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் நம்ம வழக்கம் போல் ஆஸ்டின் தியரிக்கும் நம்ம கிரேசன் வாகுக்குமான ஒரு சில அந்த கான்ட்ரவர்ஷியல்லாம் பார்த்திங்கன்னா WWE கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ்டின் தியரிக்கான சிங்கிள்ஸ் புஷ்ஷை பார்க்க போகிறோம்ன்றதுக்காக டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை யூஸ் பண்ண நம்ம கோடி ரோட்ஸும் கெவின் ஓன்ஸும் பார்த்திங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிடுறாங்க. கோடி ரோட்ஸ் கடைசியாக ஒரு கிராஸ் ரோட்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸும் கெவின் ஓன்ஸ் பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ச்சுக்கு நடுவில் பிளட் லைன் வந்துடுறாங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சோன்னு தான் பிளட் லைன் வராங்க. பிளட் லைனை சேர்ந்தால் நம்மளுடைய சோலோ சிக்காவா டாமாட்டோங்கா வந்துடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல ஜேக்கப் ஃபாட்டுவும் டாங்காலோவும் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய கோடி ரோட்ஸும் கெவின் ஓன்ஸும் பேக்கப் கொடுத்துருவாங்க. பட் அந்த இடத்துல ஜேக்கப் ஃபாட்டு சர்ப்ரைஸாக வந்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைன் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த இடத்துல போட்டு பொழந்துடுறாங்க. ஸோ கெவின் ஓன்ஸை வந்து பார்த்திங்கன்னா போட்டு அடின்னு அடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ரிங்கில் வச்சு ஜேக்கப் ஃபாட்டு வந்து பார்த்தா சம்பவம் பண்ணிடுவார். அண்ட் ஆல்சோ அவுட் சைட் த ரிங் கம்யூனிட்டி டேபிள் வந்துட்டோம்னா ஸோ கோடி ரோட்ஸை போட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த இடத்துல வந்து நம்ம
கெவின் ஓன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த ஸ்மாக்டவுன்லேயே ஒரு ப்ரோமோ வந்து பிளட் லைன் கட் பண்ணியிருப்பாங்க. அதில என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ஹேண்டிகேப் மேட்சாக தான் கம்ப்ளீட் பண்ணணும். இவனுக்கு பேக்கப் எவனும் வராதீங்க. எவன் வந்தாலும் அவனை நான் டிஸ்ட்ராய் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் கெவின் ஓவன்ஸ அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ போன வாரம் ராண்டி ஆர்டன், இந்த வாரம் கெவின் ஓவன்ஸு. ஸோ இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸ் தனியா நிற்கிறாரு, தன்னந்தனியா. ஸோ கோடி ரோட்ஸுக்கு பேக்கப் யார் தான்ப்பா வரப்போறான்ற மாரி. ஸோ சம்மர் ஸ்லாம்க்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் லீடை வந்து பார்த்தீங்கன்னா, WWE இந்த இடத்துல குடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன்ல நடந்த உங்களுக்கான ஃபேவரட் மொமெண்ட் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு புடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராடே வர்சஸ் கார்மelo ஹைல்ஸ்க்கான மேட்ச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நல்லாவே புடிச்சிருந்துச்சு தான் சொல்லணும். அண்ட் கைஸ், நெக்ஸ்ட் வீக்கான டேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, WWE நடத்தி டேப் பண்ணிட்டாங்க. இதை வந்து நான் தனி வீடியோவாகவே போடுறேன். நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துன்னே இருக்கும். நம்ம சேனலில் மறக்காம நீங்கள் ஸ்டே பண்ணிடுங்க கைஸ்.